திமுக தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி நிறைய பேர் என்ன விமர்சனம் பண்ணாக்கா விஜய் வந்து ஸ்டாலின் பேர் சொல்றதுல திகிரி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவர் பேரை சொல்லி விமர்சனம் பண்ணிருக்காரு இல்லையா? அவரு தாத்தா பேர்லன்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? இன்னைக்கு தாத்தா பேரு எல்லாரும் பேரும் சேர்த்து சொல்லியிருக்காரு. இதை விட நீங்க ஓப்பனா சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அவர் அதை சொன்ன மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றோம். உங்களுக்கு அதுக்கப்புறம் அவர் பேரை சொல்லணும்னா சொல்லிட்டாரு. என்ன பண்ண போறீங்க? நீங்க எங்களோட எதிரின்னு நேரடியா சொல்லியாச்சு. இதுக்கு மேல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. 2026ல மக்கள்கிட்ட என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? என்ன கேட்போம்னா இது வரைக்கும் நீங்க இழந்த அனைத்தும் மீட்டு தருவோம்னு கேட்போம். நீங்க எல்லாத்தையும் இழந்திருக்கீங்க. இந்த 4 வருஷத்துல நீங்க என்னத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க? எத்தனை பிரச்சனைகள் கடன். யாருக்காவது நீங்க ஒரு மகளிருக்கு ஒரு 1000 ரூபாயை கொடுத்துட்டு எவ்வளவு விஷயத்த அவர் கரப்ஷன் எடுக்கிறாரு. 1000 ரூபாய் கொடுத்துட்டு வீட்டுல இருக்க கரண்ட் பில்லு 2000 ரூபாய் ஆக்கியிருக்காரு. அதாவது ஓட்டு வீட்டுல இருக்கவங்களுக்கு 2000 ரூபாய்னா மாடி வீட்டுக்கு எவ்வளவு கரண்ட் பில்லு? அதிமுக இருக்கக்கூடிய ஒரு கட்சி நிர்வாகி என்ன சொல்லிருக்காருன்னா, அம்மா 12ஆம் வகுப்பு படிச்சவங்களுக்கு லேப்டாப் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா கல்யாணம் பண்ணாக்கா பவுன்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவர் இலவச பேருந்து மகளிருக்கும் இந்த 1000 ரூபாயும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த பேருந்து எல்லா இடத்துலயும் இயங்குறது இல்லை. சிறப்பா அது செயல்படுறது கிடையாது. அந்த 1000 ரூபாய் எதுக்குமே ஆகாது. அதுவும் முக்கியமா யாருக்கு சேரணுமோ அந்த 1000 ரூபாய் சேரல. அது முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் அந்த 1000 ரூபாய் போகல. கீழ்த்தட்ட மக்கள் நிறைய பேருக்கு அது கிடையாது. அதே மாதிரி இலவச வீடு வழங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 1780 பேர் என்னமோ எங்க ஊர்ல இந்த தடவை எடுத்திருக்காங்க. அதுல 1500 பேர் அந்த கட்சிக்காரவங்க. அம்மா கொடுத்திருந்தாங்க. இப்ப அது இல்லன்றாங்க இல்லையா? அவர் எல்லாத்தையுமே இல்ல. அவர் சிறப்பு திட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. அவர் பணம் சம்பாதிக்கிறதோட இருக்காரு. அவர் குடும்ப அரசியல் சொல்றல. அவர் பையனுக்கு அவர் பேரனுக்கு சம்பாதிச்சிட்டு இருக்காரு. மக்களுக்காக எதுவும் செய்யல. அவர் செய்ய தயாரா இல்ல. இது வரைக்கும் எத்தனை கோடி அவர் வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? எத்தனை கோடியா? இப்ப எத்தனை கோடி தமிழ்நாடு கடன் தெரியுங்களா? 4,52,000 கோடி கடன்ல இருக்கு. 4,52,000 கோடி கடன் வாங்கி வச்சிருக்காரு. 28% கடன் தொகை. ஆனா 26% கடன் தொகை அவரு ஆல்ரெடி வாங்கிட்டாரு. இனி கடனே வாங்க முடியாது. நீங்க தமிழக அரசு அடுத்த ஆட்சிக்கு வந்தாலும் மிகப்பெரிய சுமை, எங்க தலைவருக்கு வந்தாலும் மிகப்பெரிய சுமை. ஆனா அவர் செய்வாரு, கண்டிப்பா செய்வாரு. ஏன்னா அவர் இனி சுரண்ட போறது இல்ல, செய்ய போறோம். வரி எதுல எடுத்தாலும் வரி, எல்லா வரியும் வாங்குறீங்க. ஒரு கடல மிட்டாய் வாங்கினா ஜிஎஸ்டி. ஒரு நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு 500 ரூபாய்க்கு சாப்பிட்டீங்கன்னா 50 ரூபாய் நீங்க ஜிஎஸ்டி கட்டுறீங்க. எந்த வரி நீங்க வாங்காம விட்டீங்க? மக்களுக்கு இன்னைக்கு கல்வி உதவி தொகை கொடுக்கல எல்லாம் சொல்றீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அது நினைச்சா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சென்னை மேம்பாலம் கட்டுற காசு, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு நிதி அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு மேம்பாலம் கட்டுற காசு. அதுக்கு அவங்களோட போராடணுங்கிறது கிடையாது. மேல இன்னைக்கு நீங்க உங்களோட உரிமை, நீங்க எல்லா வரியும் வாங்கி கொடுக்குறீங்க. அதை திருப்பி கேட்கறது உங்களுக்கு என்ன? நீங்க மறைமுகமா அதைத்தான் இன்னைக்கு எங்க தலைவர் சொன்னார், மறைமுக கூட்டு. நீங்க மறைமுக கூட்டு நடத்திட்டு இருக்கீங்க. திமுக என்ன சொல்றாங்கனாக்கா விஜய் தான் பிடிஎம், அது பிஜேபியோட பிடிஎம்ன்றாங்க. அவர் சொல்லுவாரு. அப்புறம் அவரை மறைக்கணும்ல. அவர் செய்யறத அவர் மறைக்கணும், அவர் ஒழியணும். இனி ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. நீங்க எங்களோட நஷ்டமா சிக்கியிருக்கீங்க. இன்னும் 1 வருஷம், அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைச்சாலும் எங்களோட எதுவுமே. 2020 தளபதி ஸ்பீச் எப்படி இருக்கு? ரொம்ப மாசா இருந்துச்சு. இது நாள் வரையும் நீங்க பார்த்த தளபதி வேற, இனி பார்க்குற தளபதி வேற. அரசியல் களத்துல அவர் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. நீங்க எதிர்பார்த்ததை விட அவர் சின்ன சின்ன ஸ்பீச் கொடுத்தாலே அது பெரிய வைப் ஆகும். இன்னைக்கு கொடுத்த ஸ்பீச் ஒரு மாசத்துக்கு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.